ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ என்ன அன்பாக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, பட்டர்ஃப்ளையில் மேட்ச்லெஸ் மிக்சர் கிரைண்டர் தான். ஸோ ஃபஸ்ட்டு அது என்னென்னலாம் குவாலிட்டிஸ் இருக்குதுன்னு பார்த்துடலாம். இதோட நம்மளுக்கு 4 ஜார் மிக்சர் ஜார் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் மோட்டருக்கு 5 இயர்ஸ் வாரண்ட்டி, அப்புறம் எல்லா ப்ராடக்ட்ஸ்க்கும் 3 இயர்ஸ் வாரண்ட்டி இருக்குது. ஸோ இதுதான் இந்த மிக்ஸி. இது எவ்வளோ வாட்ஸ் அப்படின்னா 750 பவர்ஃபுல் வாட்ஸு. அதுக்கப்புறமா எல்இடி லைட்டும் இதில் இருக்குது. ஸோ இதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 9459 rupees. இதில் 2 கலர்ஸ் இருந்தது நாங்கள் பார்க்கும்போது, ஒயிட் ஒன்று, கிரே. ஸோ ஒயிட் ரொம்ப அழுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கிரே வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிரே வாங்கினாங்க. உள்ளே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். உள்ளே ஓப்பன் பண்ண உடனே ஜார் 4 ஜாருக்கு தேவையான கேப்ஸ் இருந்தது. ப்ளஸ் அதோட ஒரு பிளாஸ்டிக் கரண்டி இருந்தது, ஏதாவது தள்ளி விட்டுருக்கு, அது மாதிரி பிளாஸ்டிக் கரண்டி இருந்தது. அதுக்கப்புறம் 4 ஜாரும் மிக்ஸியும் வச்சுருந்தாங்க. சரி, நாங்கள் ஏன் பட்டர்ஃப்ளை சூஸ் பண்ணோன்னா இது காம்பேக்டாகவும் இருந்தது. ப்ளஸ் 3 ஜார் ப்ளஸ் ஒரு ஜூஸர் ஜாரும் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், நல்லா இருந்துச்சு பார்க்கவே. அதனால் இது நாங்கள் செலக்ட் பண்ணோம். இதில் 3 ஸ்பீடிங் லெவல் இருக்குது, 1, 2 and 3. அதுக்கப்புறம் நீங்கள் ஆஃப் பண்ணணும் அப்படின்னா திருப்பி நீங்கள் 0க்கு தான் வரணும். சில இதில் கீழே இதை ஆஃப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் 3 லெவல் தான் இருக்குது. அதே மாதிரி 3 ஜார்ஸு ப்ளஸ் 1 ஜூஸர் கப்பும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. ஜூஸர் ஜார் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இதில் நிறையா மெஷர்மெண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம எவ்வளோ லிட்டர் ஜூஸ் இது பண்ண போகிறோம், அதுமாதிரி மெஷர்மெண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஜூஸ் போடும்போது ஜூஸ் எது வெளியில் ஸ்ப்ரிட் ஆகாமல் இருக்கிறதுக்கு நல்லா க்ளோஸ் ஆகிற மாதிரி நல்ல லிட்ஸ் கொஞ்சம் டைட்டாகவே கொடுத்துருக்காங்க. இதில் ஜூஸை நம்ம இது மாதிரி ப்ரெஸ் பண்ணி ஜூஸ் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணலாம். இல்லைன்னா ஜூஸ் ப்ரெஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னாலும் சும்மா உள்ள ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு நம்ம லிட்டை க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சார்லாம் இல்லை இதாயிரும், அது ஜூஸ் மட்டும் தனியாக வரும். ஸோ இது என்னது பார்த்திங்கன்னா, இந்த சார்லாம் இல்லை ஸ்டோர் ஆகிக்கும், ஜூஸ் மட்டும் நம்மளுக்கு தனியாக இந்த ஜாரில் வெளியில் வந்துடும். அதுக்கப்புறமா உள்ளே இருக்க அந்த 4 பிளேட்ஸுமே பயங்கர ஷார்ப்பாக இருக்குது. ஸோ நம்ம உள்ளே அந்த சாரோட கேப் அது உள்ளே ப்ளேஸ் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு ஃபிட்டிங் இது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நீ அதை ஃபிட் பண்ணால் தான் நம்ம ஜூஸ் இது பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறமா அது போட்டு நம்ம ஃப்ரூட்ஸ் உள்ளே போட்டு ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நல்லா ஃபிக்ஸ் ஆகிரும். அதேமாதிரி நம்ம மூடியை க்ளோஸ் பண்ணும்போது இங்கே நல்லா க்ரிப்புக்காக ஒரு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஜூஸ் வெளியில் வரக்கு இங்கே ஓப்பனில் கொடுத்துருக்காங்க. சில மிக்சியில் ஜார்ஸ் எல்லாம் நம்ம அரைக்கும் போது கையில் பிடிச்சிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இதில் அப்படி இல்லை. ஸோ இங்கே ஒரு லாக் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த லாக்கில் நம்ம போட்டு நல்லா ப்ளேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம கை வச்சு அரைக்கணும் அப்படின்னு இல்லை. அதே மாதிரி நம்ம ஜூஸரியில் போடும் போதும் பார்த்திங்கன்னா சும்மா இது போட்டோம் அப்படின்னா வெளியில் வரக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்குமே தனியாக ஒரு கேஸ்கெட் மாதிரி குட்டியாக ஒன்று கொடுத்துருக்காங்க. அது போட்டுட்டோம் அப்படின்னா பயங்கர டைட்டாகவும் இருக்கும். நம்ம இதையும் பிடிக்கணும்னு அவசியமே இல்லை. பார்த்திங்கன்னா பயங்கர டைட்டாக இருக்குது பாருங்கள். லிட்டுமே இது மாதிரி 3 கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் ஒரு கிளாஸ் ஜார் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இது ஃபுல் க்ளோஸ்டு, நம்ம எதுவுமே அரைக்கிறது பார்க்க முடியாது. இன்னொன்று கிளாஸ் லிட்டு மாதிரி. ஸோ அதை போட்டு நம்ம மேலே அந்த பிளாக் கலர் லிட்டும் போட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு எது வேணுமோ அது மாதிரி 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இது வேணால் இதை போட்டுக்கலாம், அது வேணால் அது போட்டுக்கலாம். ஸோ இது ஒரு ஈஸியான வே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3 ஜார் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்று ஸ்மாலு, இன்னொன்று மீடியம், இன்னொன்று லார்ஜு. அது இல்லாமல் ப்ளஸ் ஒரு ஜூஸரு. இன்னும் அட்வான்டேஜ் அப்படின்னா எல்லா ஜார்லையுமே இது மாதிரி பட்டன் கொடுத்துருப்பாங்க. நீ மிக்சியில் இந்த பட்டனை கரெக்டாக ப்ளேஸ் பண்ணால் மட்டும்தான் கரெக்டாக அரைக்க முடியும். அதே மாதிரி அரைக்கும் போது கீழே அந்த ஸ்பீடிங் லெவலில் எல்இடி லைட் இருக்கும். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. இன்னும் சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். பாய்.